வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ஓமப்பொடி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்காக 1 கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். அதே கப் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவு கூட நாம் சேர்க்கறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் இதை இதில் போட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், இதை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது 1 இன்ச் அளவு நான் பட்டர் எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா அதை க்ரஷ் பண்ணி பட்டரை நல்லா இதில் கலந்து விட்டுடலாங்க. இப்போது பட்டரோடு மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம சேர்த்து கலந்து பிசையணுங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்க்காமல் தண்ணியை லைட்டாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தள்ளன்னு இருக்கணும். அப்போ தான் இது நல்லா நம்ம பிழியறதுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இது இடியாப்பம் பிழியிற சைஸை விட கொஞ்சம் ஒரு சுத்து பெருசாக தான் இருக்கும். இதில் தான் நம்ம இதை பிழிய போகிறோம். இப்போ இதில் இந்த அச்சில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அதில் ஒரு பகுதி மாவு எடுத்து இதில் ஃபுல்லாக போட்டு பிழியறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சூடாகிடுச்சுங்க. இப்போ டைரெக்டாக நம்ம இதை பிழியணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு சுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம திருப்பி போடணும். உடனே திருப்பினோம்னா உடஞ்சிடும். எண்ணெயெல்லாம் கொதித்து சத்தம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்குது. இப்போ இன்னொன்றும் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டைரெக்டாக ஒரே ஒரு சுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்குது. இப்போ சத்தம் அடங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்காக நாம் வீட்லேயே சுகாதாரமாக செய்யறதுக்கு நல்லா ஈஸியான ரெசிபிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி பண்ணி சூடாக நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.